Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exercise 2.c let us practice exponents and powers ஒரு டாபிக்ல இந்த let us practice 2.3 ல first roman பார்க்க போறோம். Express the following numbers in the standard form பண்ண சொல்றாங்க. சோ கொடுத்த நம்பரை நம்ம என்ன பண்ணனும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ண போறோம். சோ இப்போ இது எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு இந்த நோட்டேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால நம்ம என்ன பண்ணனும் இந்த zeros-ஐ into 10 ன்னு எழுத போறோம். 10 பவர் அப்படினு வேல்யூ கொடுக்க போறோம். சோ இந்த நம்பருக்கு பேக் சைடுல zeros இருந்துச்சுனா பவர்ல பாசிட்டிவ், ஃப்ரண்ட் சைடுல zeros இருந்தா பவர்ல நெகட்டிவ். சோ இந்த ஃபார்மட் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க 216 கொடுத்திருக்காங்க. 216 மத்த எல்லாம் 0. ஃபர்ஸ்ட் 216 எழுதிக்கணும். ஓகேவா? எப்பமே நோட்டேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் நம்ம அந்த பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? சோ இங்க இருந்து நம்ம zeros வந்து மூவ் பண்ணிட்டே இந்த கொண்டு வந்தோம்னா எவ்வளவு டிஜிட் மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். சோ அப்படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 எவ்வளவு மூவ் ஆகுது பாயிண்ட் 10 டிஜிட். சோ into 10 பவர் 10 பேக் சைடு 0னால பவர்ல பாசிட்டிவ். கிளியர்? இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். 0.000009 கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிஜிட் என்ன 9 இன்ட்டு ஃப்ரெண்ட் ஜீரோஸில். ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம்னா 9.0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். எப்படி எழுதுவோம் 9.0 அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா நம்ம வேல்யூஸ் வந்து பாயிண்ட்ல மெஷர் பண்ணுறது தான் நம்ம 9.0ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணும்போது 1 2 3 4 5 6 எவ்வளோ பாயிண்ட் வருது 6. ஃப்ரெண்ட் ஜீரோஸ்னால பவரில் என்ன நெகட்டிவ் -6. கிளியர்? இப்போ தேர்ட் ஒன் பாருங்களேன் 0.602931. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ் அப்படி 602931 எழுதிட்டேன். ஸோ இங்கேருந்து பாயிண்ட் எவ்வளோ டிஜிட் மூவ் ஆகுது ஒரு பாயிண்ட். ஃப்ரெண்ட் ஜீரோனால பவரில் மைனஸ். ஸோ 6.02931 இன்ட்டு 10 பவர் -1. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களா ஃப்ரெண்ட் ஜீரோஸ் அப்போ பவரில் என்னது நெகட்டிவ். ஸோ நல்லா இருந்து இங்கே இருந்து பாயிண்ட் எவ்வளோ டிஜிட் ஆகுது 1 2. ஏன்னா நம்ம வேல்யூஸ் எப்படியே எழுதுவோம் 1.2396ன்னு எழுதுவோம். இன்ட்டு 10 பவர் நெகட்டிவ்ல ஃப்ரண்ட் ஆகிறதுனால என்ன வேல்யூஸ் வரும் பவரில் நெகட்டிவ் -2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களா அதே மாதிரி தான் 3 3 2 1 2 3 4 5 6 7 8 9 10 zeros இருக்கு. ஓகேவா? நம்ம எப்படி எழுதுவோம் 3.32ன்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கேருந்து இந்த 3 பாயிண்ட்டுக்கு வேல்யூஸ் பாயிண்ட்டை கொண்டு வரணும். வந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எவ்வளோ டிஜிட் 12 டிஜிட் மூவ் ஆகுது. பேக் சைடுனால பவரில் என்ன பாசிட்டிவ். கிளியர்? இப்போ இதுவும் அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ இங்கே நான் ரெண்டாக காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண முன்னாடி வேல்யூஸ் எப்பவுமே எப்படி எழுதுவேன் 0 பாயிண்ட் வெறும் நம்பரை மட்டும் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு டிஜிட்ஸை மூவ் பண்ணுறது எழுதியிருக்கேன். பேக் சைட்லேயும் ஜீரோஸ் இருக்குது, ஃப்ரண்ட் சைட்லேயும் ஜீரோஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் வேல்யூ ஜீரோஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்படி கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டிஜிட் மூவ் ஆகுது இங்கேருந்து ஜீரோஸ் 1 2 டிஜிட்டு. அதான் 10 பவர் -2. Clear? Thank you.